குருடனை கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனுக்காக ஜெபிக்கிறார். எதையாயிலும் காண்கிறாயா என்று சொன்ன பொழுது மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்லுகிறான். 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு மறுபடியும் அவனுக்காக ஜெபிக்கிறார். தெளிவாய் பார்வை அடைந்தார். ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு மறுபடியும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் மார்க் 8:25 இயேசு மறுபடியும் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவே மறுபடியும் ஜெபித்தார் என்றால் நீங்களும் நானும் திரும்பவும் முயற்சி செய்வதிலே ஒன்றும் தவறில்லை. பிரியமானவர்களே, அநேக நாட்களாக உங்களுடைய ஊழியத்திலே ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கே திரும்பவும் முயற்சி செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய குடும்பத்தை குறித்து சோர்ந்து போனேன் என்று நினைக்காதீங்க. திரும்பவும் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிசினஸை குறித்து, வேலை ஸ்தலங்களை குறித்து, ப்ராஜெக்டை குறித்து, அநேக காரியத்தை குறித்து தோல்வி அடைந்தேன், ஒன்றுமில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஜெபிங்க. ஜெபம்